இந்த சிலுவை பாதை ஆசிரியர்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். திருப்பாடல்கள் 32:8. முதல் நிலை கைது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, வீணான பழிபாவத்திற்கும் தண்டனைக்கும் ஆளான உம்மை போல் நாங்கள் படிக்கும் எந்த குழந்தைகளையும் தண்டிக்காமல் நல்ல முறையில் வழிநடத்தும் ஞானத்தை எமக்கு தாரும். இரண்டாம் நிலை பாரம். இயேசுவே, மாணவ மாணவியர்களை புத்தகங்களை சுமக்கும் சுமைதாங்கிகளாக மாற்றாமல் அவர்களின் அன்றாட சிலுவைகளை தாங்கிக் கொள்ளும் வலிமையையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் ஆசானாக எங்களை உருவாக்கியருளும். மூன்றாம் நிலை தோல்வி. இயேசுவே, வகுப்பில் படிக்காத குழந்தைகள் இருப்பார்கள். அவர்களின் பலவீனத்தை பார்த்து இகழ்ந்து பேசாமல் தோல்வியில் விழும் குழந்தைகளை தூக்கி எழுப்பும் நம்பிக்கையின் கரங்களாக எங்கள் கரங்களை ஆசிர்வதியும். நான்காம் நிலை தாய்மை. ஒவ்வொரு ஆசிரியரும் படிக்கும் குழந்தைகளின் மற்றொரு தாய் என்பதை நினைவில் கொண்டு எப்போதும் அன்னை மரியாவை போன்று உடன் நிற்கும் வலிமையை தாரும் இயேசுவே. ஐந்தாம் நிலை உதவி. ஆசிரியர்கள் மாணவர்களின் ஏணிப்படிகள். அவர்கள் செய்யும் சிறு உதவியும் ஒரு குழந்தையின் எதிர்கால வாழ்வை மாற்றும். அவர்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சீமோனை போல. ஆறாம் நிலை துணிவு. பயத்திலும் தோல்வியிலும் சோர்ந்து காணப்படும் குழந்தைகளை தட்டி கொடுக்கும் கரங்களாக, ஊக்கமும் உற்சாகமும் தரும் வார்த்தைகளாக நம் செயல்கள் திகழ இயேசுவே எமக்கு வெரோனிக்காவின் துணிவை தாரும். ஏழாம் நிலை சோதனை. ஒரு மாணவனை நல்லவனாக திறமை உள்ளவனாக உருவாக்கும் போது பல சோதனைகள் வரும். இயேசுவே, ஒரு நல்ல ஆசிரியராய் மனம் தளர்ந்து போகாமல் இருக்க சோதனைகளை வெற்றி கொள்ள எம் மனதினை உறுதிப்படுத்தும் இயேசுவே. எட்டாம் நிலை அன்பு கட்டளை. எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அழுபவர்களாக அல்ல, கண்ணீரை துடைக்கும் அன்பு கரங்களாக மாற இயேசுவே உம் அருள் தாரும். ஒன்பதாம் நிலை விடாமுயற்சி. மீண்டும் மீண்டும் வரும் தோல்வி வாழ்வில் நம்பிக்கை இழக்கச் செய்யும். முயற்சியும் விடாமுயற்சியும் லட்சிய கனவை நனவாக்கும். இயேசுவே, எம் கனவுகள் நனவாக வரம் தாரும். பத்தாம் நிலை அவமானம். எல்லா ஆசிரியரும் சில நேரங்களில் அவமானப்படுவார்கள், கேலி கிண்டலுக்கு ஆளாவார்கள், மாணவர்களால் இகழ்ந்து பேசப்படுவார்கள், நிந்தைகளுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாவார்கள். இயேசுவே, அவமானங்களை தாங்கி சுமக்கும் சகிப்பு தன்மையை தாரும். 11ஆம் நிலை காயம். ஆசிரியர்களும்
காயங்களை தருவதுண்டு. அடித்து தண்டனை தரும் ஆணிகளின் காயங்களா அவை? இல்லை, நம்பிக்கை அன்பால் மனதில் ஏற்படும் காயங்களா? காயங்களை தருவதில் அல்ல, காயத்திற்கு மருந்தாக இருப்பதே ஆசிரியருக்கு பெருமை. 12ஆம் நிலை தியாகம். இயேசுவின் இரத்த தானம் உயிர் தியாகமே. இந்த உலகிற்கு மீட்பு கிடைத்ததின் ரகசியம் நேரம், காலம், வலி, சுமை இவைகளை தியாகம் செய்யும் போதுதான் வெற்றியும் பயனும் ஓர் ஆசிரியருக்கு பரிசாக கிடைக்கிறது. 13ஆம் நிலை அடைக்கலம். அன்புள்ளம் கொண்ட ஆசிரியரே, சில தாய் தந்தை இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு அன்னை மரியின் மடியினை போன்று நீங்களே அவர்களின் அடைக்கலம். 14ஆம் நிலை வெற்றி. மரணத்தில் அல்ல இயேசுவின் முடிவு, உயிர்ப்பில்தான் அவரது துவக்கம். தோல்வியில் அல்ல ஒரு மாணவனின் முடிவு, வெற்றியில் இருக்கிறது அவன் எதிர்கால கனவு. மண்ணில் புதைக்கப்படுவது நிச்சயம் முளைத்தெழும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடுவது. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. ஆண்டவரே இயேசுவே, பாரமான சிலுவையை எமக்காக சுமந்தவரே, அந்த கல்வாரி மலையில் உம்முடைய குருதி எங்கள் மேல் சிந்தப்பட்ட போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. நாங்கள் தூய்மை அடைகிறோம், வெண்பனி போல மாறுகிறோம், உம்முடைய மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆம் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகள் தீர்ந்தது, எங்களுடைய கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து போனது, எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறியது. உமது அருள் ஆசீர்வாதத்தினால் உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு இன்று தந்திருக்கிறீரே, அதற்கான கோடான கோடி நன்றி உமக்கு செலுத்துகிறோம். இந்த திருப்பாடுகளில் பங்கெடுத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவருடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி ஊற்றெடுப்பதாக, அவருடைய மனங்களில் அமைதி என்றென்றும் குடிகொண்டிருப்பதாக, நிம்மதியோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் அவர்கள் வாழ ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் மீது அருளையும் ஆசீரையும் பொழியும். நாங்களும் இதோ இந்த சிலுவை பாதையை ஒருவர் மற்றவரோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதின் வழியாக இன்னும் ஏராளமான மக்கள் ஆண்டவர் இயேசு எனக்காக பாரமான சிலுவையை சுமந்தார், எனக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக சிலுவை மரணத்தை அவர் தழுவினார், அவருடைய காயங்களினால் அவருடைய இரத்தங்களினால் நாம் மீட்கப்படுகிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு இதோ இவற்றை பகிர்ந்து கொள்ளுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறோம். உமது அருள்துணையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் எங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.